சரி. இப்போ நீங்க சொல்றீங்க இல்லையா, நான் நெறைய ஆய்வு பண்ணிட்டு இருக்கேன், புத்தகங்கள் எழுதிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் நீங்க முன்னாடி பேசும்போது சொன்னீங்க, இந்த 2K கிட்ஸோட கம்பேர் பண்ணும்போது, எங்களுக்கெல்லாம் அந்த அளவுக்கு படிப்பு வசதி இல்லாத காலத்துல நாங்க இருந்தோம். பெருசாலாம் படிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா இவ்வளவு அறிவுபூர்வமான நிறைய எங்களுக்கே தெரியாத விஷயங்கள்லாம் நீங்க வந்து பேசுறீங்க. அது எப்படி எங்க இருந்து வந்தது? யார்கிட்ட இருந்து வந்தது? உங்களுக்கு வந்து படிச்ச அறிவு, எனக்கு பட்ட அறிவு. இந்த விஷயங்களை தான் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன். புத்தகங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, புத்தகங்களை படிக்கிறவனுங்களுக்கே புத்தகத்தை படிங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்களே தவிர, புத்தகத்தை படைக்க முடியாது. நான் புத்தகத்தை படைச்சவன். கிட்டத்தட்ட 4 புத்தகங்களுக்கு மேலே எழுதியிருக்கேன். அதாவது நான் சந்தித்த மரணங்கள், சுடுகாடுகளும் சுந்தரிகளும், ஒரு விதையின் வழி, என்னுடைய 4வது புத்தகங்களை பிரித்து சரியான கட்டுரைகளாக நிறைய போட்டிருக்கேன். இப்படியான ஒரு விஷயங்கள் பண்ணும்போது இதுக்கு வந்து பட்ட அறிவு இருந்தால் போதும், படித்த அறிவு இருக்குன்னு அவசியம் இல்லை. நான் வாழ்க்கையில் எதெல்லாம் வழியாக நினச்சனோ, எதெல்லாம் நான் ரொம்ப சிரமமாக நினச்சனோ எல்லாமே புத்தகமாக போட்டேன். அதில் நான் செஞ்ச சரிகளும் சொல்லியிருக்கேன், நான் செஞ்ச தவறுகளும் சொல்லியிருக்கேன். ஆனால் அது கூட ஒரு இடத்துல வந்து இன்னொரு தலைமுறைக்கு இன்ஜெக்ஷன் ஆகுமோ அப்படின்னு நினைக்கும்போது எதுக்கு அந்த புத்தகங்களை கூட போடணும் அப்படின்ற சொல்ல தான் நான் புத்தகங்களையும் நிப்பாட்டிட்டேன். புத்தகங்கள் இப்போ போடுறதும் இல்லை, என்னோட கதைகளை நான் வெளியே சொல்கிறதும் கிடையாது. இது அடிப்படையாக இதுவும் ஒரு விதமான பித்தலாட்டத்தனம் தான். நான் மட்டுமா கஷ்டப்பட்டேன்? 6 கோடி பேர் இல்லை, பல கோடி பேர் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. 1000 கோடி பேரும் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. நான் மட்டும் கஷ்டப்பட்டேன்னு சொல்கிறதுல எந்த வகையில் நியாயப்படுது? அதெல்லாம் ஒரு தேவைன்னா எல்லாத்தையும் நான் அதை ஒழிச்சு கட்டிட்டு அதுலேருந்து வெளியாகி வெகுஜன உலகத்துக்குள்ளார ரசித்து வாழ்ந்துட்டு இருக்கிறேன்.